நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. முதல்ல செய்ய வேண்டியது அடிப்படை, காலையில எழுந்த உடனே முகத்தை கழுவி ஒரு மூலையில ஒரு இடத்த பிடிச்சி, உங்க வீட்டுல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தனியா போய் முழங்கார் பண்ணிட்டு, ஆண்டவரே, நான் சொல்றது புரியுதா? ஆண்டவரே, நைட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, ஒரு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு புதிய நாளை நான் காண எனக்கு கிருபை செய்திருக்கீங்க. இன்னைக்கு நான் செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இருங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சமையல் செய்வீங்க, இல்லை வேலைக்கு போவீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க, எல்லாத்துலேயும் எனக்கு உதவி செய்யுங்க. எல்லார் இடத்துலையும் எனக்கு கிருபை கிடைக்க செய்யுங்க. நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை செய்ய கூட போவீங்க, அவர் உங்களுக்கு மேலே கருணை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று கேட்க போகிறீங்க, அவங்க அதை வந்து சரிம்மா உங்களுக்கு செய்கிறம்மா, இது வச்சுக்க, பரவாயில்ல, நீ வாங்கிக்க அப்படின்னு. ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரேஷன் வாங்கிட்டு வர்றது, எதுவான இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் நடைமுறையை சொல்கிறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஸ்தோத்திர ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பணிகளை செய்யுங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு. அடுத்தது, ஒரு ஈவினிங் வருது, நைட்டு வருது இல்லையா, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூலையில் உட்காந்து, ஆண்டவரே, காலையில் எனக்கு நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சீங்க இல்லையா, நான் கேட்டதை எனக்கு வந்து இந்த அதிகாரி கண்களை, இந்த கான்ட்ராக்டர் கண்களை, இந்த முதலாளி கண்களை, இல்லை எங்கள் வீட்டுக்காரருடைய பிரச்சனை இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்து, பிள்ளைகிட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினீங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு நாளை கழிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க, சாப்பாட்டை ஆசீர்வதிச்சிங்க. நான் சமைச்சேன், அந்த சமையலில் வந்து என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ, வீட்டுக்காரர் திட்டுறாரு, உப்பு இல்லைன்றாரு, காரம் இல்லைன்றாரு, ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சுமூகமாக முடித்து எல்லாம் சந்தோஷமாக இன்னைக்கு நாங்கள் நாளை கழிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே, நல்ல நித்திரையை கொடுங்க, நாளை காலை காண எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை முடிங்க.